ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸும் ட்ரிக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. இது வீட்டுக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்க போது. சமையல் மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற விஷயங்களையும் சேர்த்து இருக்கிற ட்ரிப்ஸை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அடாப்டர், அதாவது இந்த செல்ஃபோன் சார்ஜரை அந்த யூஎஸ்பி பின்னோட மாட்டும் போது நம்மளுக்கு ஒரு சில டைம் ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. அப்படி இருக்கும்போது அந்த அடாப்டரில் இருக்கிற பின் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. அதை நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். நம்ம கரெக்டான பின் வச்சு இன்சர்ட் பண்ணும்போது அது உள்ளே போகும். இல்லைனா நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கும்போது பின் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி ப்ராப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த ஒயர் போடுறேன் பாருங்கள், உள்ளே போகலை. அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி போடும்போது பின்னு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடாப்டரும் கெட்டு போயிடும். இப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கெட்சிலேயோ மார்க்கர்லேயோ இந்த மாதிரி ஒரு லைன் அடாப்டர்லேருந்து அந்த ஒயருக்கு வரைகிறேன். அப்போ நம்ம இதை கழட்டி யூஸ் பண்ணும்போது இந்த மார்க் இருக்கிற இடத்த பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ஒயரை இன்சர்ட் பண்ணியும் எடுக்கலாம். பின்னும் டேமேஜ் ஆகாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமான அவசரமான சமயத்தில் இல்லை வெளியூர் போகும்போது கூட நம்மளுக்கு இது ரொம்ப பயன்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மளிகை சாமான்லாம் ஒரு பாக்ஸில் கொட்டி வைப்போம். அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் போட்டு எடுத்து வைப்போம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஸ்பூனை உள்ளுக்காக போட்டுட்டு எடுக்கும்போது, மளிகை பொருள் அவசரத்தில் எடுக்கும்போது நம்மளுக்கு மேலே தெரிக்கிறதுக்கும் ஸ்பூன் சீக்கிரமாக அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்பூனை கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கைப்பிடி இருக்கிற இடத்த உள்ளே சொருகி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு யூஸ் பண்ணோம்னா மளிகை சாமான் எடுக்கும்போது செதறாமையும் இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்பூனும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சர்க்கரை, உப்பு, மிளகா பொடி அந்த மாதிரி விஷயங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா பவுடரு, தனியா பவுடரு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்ப்போம். இல்லைனா கடுகு, ஜீரகம், வெந்தயம் அந்த மாதிரி போட்டு சேர்த்து வச்சுருப்போம். இதுக்கு பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த மாதிரி உதிரியாக இருக்க பொருட்களுக்கு ஒரு ஸ்பூனு, ஒரு வேளை பொடியான பொருட்கள் அதாவது தனியா, மிளகா பொடி அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் நம்மளோட மசாலா பாக்ஸு. அதே போல் இந்த ஸ்பூனை சைடுக்காக உள்ள சின்னதாக ஒரு ஸ்பூன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு உள்ளே அவசரத்துக்கு நம்ம ஸ்பூனுக்கு தேட வேணாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த முக்கால் அளவில் கொட்டி வச்சாலுமே நம்மளுக்கு கொட்டாமல் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆட்டி பார்த்தோம் இல்லை எடுக்கும்போது ஆடுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பொருளோடு கொட்டாமல் கலக்காமல் இருக்கும். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப தேவையான டிப்பும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசங்களோட சாக்ஸை எப்படி நம்ம பத்திரமா மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம வார்ட்ரோப்பில் வைப்போம். ஆனால் எப்படியும் பார்த்திங்கன்னா களையும் போதும் சில சமயம் யூஸ் பண்ணும்போது இந்த 2 பேர் ஒரு பேர் இருக்கும்போது அதில் ஒரு சாக்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஈஸியான ஒரு ஆர்கனைசிங் ஐடியா யூஸ் பண்ணி நம்ம சாக்ஸை நீட்டாக மெயின்டைன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சாக்ஸ் வச்சுருக்கேன். ஒரு சாக்ஸ் எடுத்து இன்னொரு சாக்ஸ் மேலே வச்சு கால் புறமாக இருக்க சைடை பார்த்திங்கன்னா இப்போ நான் மடிக்க ஆரம்பிக்க போகிறேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக சின்னதாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டக்கப்புறம் அந்த ஸ்ட்ராப் இருக்கிற அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராப் கிட்ட வந்துட்டோம். 2 ஸ்ட்ராப் இருக்குது பாருங்கள். இது இப்போ நான் மேலாக்க இருக்கிற ஸ்ட்ராப் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். அதை நல்லா இழுத்து இந்த மடித்த பகுதியை உள்ளக்கா தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட 2 சாக்ஸும் சேஃபாக இருக்கும். நம்ம இதை இப்படியே கொண்டு போய் நம்ம எங்கே பீரோவில் வச்சாலும் சரி, இல்லை பசங்க யூஸ் பண்ணுற அவங்களோட ட்ரெஸ்ஸோடு வச்சாலும் சரி, ரொம்ப சேஃபாக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். பென் ஸ்டாண்டை பற்றின ஒரு டிப்பு.
நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கெட்ச், ரப்பர், இரேசர், ஷார்ப்னர் எல்லாமே வந்து கீழே தாங்க போட்டு வைப்பேன். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பென்சிலாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே மேற்புறமாக தான் வச்சுருப்போம். பொதுவாக மெயினாக ஷார்ப்பான பென்சில், பென்னுக்கு கேப் இல்லாத நிப்போட, ஷார்ப் நிப்போடு இருக்கிற பென்னாக இருக்கட்டும்ங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உட்புறமாக நான் வந்து போட்டு வைக்க போகிறேன். இது வந்து குழந்தைங்களோட சேஃப்டிக்காக நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஐடியா. ஏன்னா பசங்கக்கிட்ட தான் மோஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டடி ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பென் ஹோல்டரில் இருக்கிற ஸ்கெட்சஸையும் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் வந்து முக்கியமாக வந்து தன்னை மறந்து கையில் படும்போது இந்த ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சேஃபும் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு டிப்பை நான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த டிக் கிளிப், அதாவது இந்த டப் கிளிப் வந்து நான் வச்சுருக்கேங்க. இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு துணியை வந்து நம்ம காய வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவை பார்ப்போம். ஆடி மாதங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நல்ல காற்றடிக்கிற டைமு. இப்போது நம்ம வந்து கிளிப்பு வந்து லேக் ஆகும்போது, அதாவது கிளிப்பு பத்தலைன்னா நம்ம இந்த டிக் கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடியில் வந்து துணியை காய போட்ட பிறகு கிளிப் இல்லாத போது இப்போ நான் பார்த்திங்கன்னா டிக் கிளிப் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு யூஸ் பண்ணுற மாதிரி, நார்மலாக துணி காய போடுற கிளிப்பை யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இது பறந்து போகிறக்கும் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி கொடியில் காய வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி பின்புறமாக வந்து கொஞ்சம் லோவாக நம்ம வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கம் வந்து நல்லா லாங்காக தொங்க விட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து துணி வந்து மடியாமல் இருக்கும் காயும்போது. அதே போல் நம்ம காய வைக்கிற ஒவ்வொரு துணியாக இருக்கட்டும்ங்க, அதை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடிதாராக இருக்கும்போது அதோட கைப்பகுதியை கொஞ்சம் இந்த மாதிரி சின்னதாக லோவாக வந்து பின்புறம் விட்டுட்டு அப்புறம் வந்து முன்புறம் வந்து லாங்காக விட்டுட்டு கிளிப் குத்துனீங்கன்னா மடியாமையும் இருக்கும், காற்றுல வந்து பறக்காமையும் இருக்கும், துணி எடுக்கும்போது ஈஸியாகவும் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் எது, ட்ரிக்ஸ் எதுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கன்வே பண்ணுங்கள். அது வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட், ஹாப்பி குக்கிங்.